நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படும் அந்த ஒரு பெரிய மாற்றம், அது கை நிறைய சம்பளம் தரும் வேலையாக இருக்கலாம், தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், அல்லது எப்போதும் நிம்மதியற்ற உங்கள் மனதிற்கு கிடைக்கும் ஒரு ஆழ்ந்த அமைதியாக இருக்கலாம். தூங்குவதற்கு முன் உங்கள் மனதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் இலக்குகளை நோக்கி உங்கள் முன்னேற்றத்தை வேகப்படுத்த முடியும். இவை அனைத்தையும் நீங்கள் தூங்கும்போதே உங்கள் படுக்கையில் இருந்தபடியே அடைய முடியும் என்று நான் சொன்னால், அதை ஒரு மாயாஜாலம் என்று நினைப்பீர்களா, அல்லது ஒரு வெறும் கட்டுக்கதை என்று கடந்து விடுவீர்களா? உண்மை என்னவென்றால், உலகப் புகழ் பெற்ற சாதனையாளர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள் மற்றும் மனோதத்துவ நிபுணர்கள் அனைவரும் பயன்படுத்தும் ஒரு இரகசிய ஆயுதம் உங்கள் கைவசமே இருக்கிறது. பலரும் நினைக்கிறார்கள், வெற்றி என்பது ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உடல் வருத்தி ஓடிக்கொண்டே இருப்பதில்தான் கிடைக்கிறது என்று. ஆனால் அதைவிட ஒரு வலிமையான சக்தி உங்கள் தலைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உங்கள் ஆழ்மனம். பகலில் நீங்கள் விழித்திருக்கும் போது உங்கள் விழிப்பு மனம் உங்களை கட்டுப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் தூங்குவதற்கு சரியாக 5 முதல் 10 நிமிடங்களுக்கு முன்னால் உங்கள் விழிப்பு மனம் ஓய்வெடுக்கத் தொடங்கும் அந்த பொன்னான தருணத்தில் உங்கள் ஆழ்மனதின் கதவுகள் அகலத் திறக்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கும் ஒரு சிறிய எண்ணம், ஒரு சிறிய விதை உங்கள் அடுத்த நாள் காலையை மட்டுமல்ல, உங்கள் மொத்த வாழ்க்கையையுமே மாற்றும் வல்லமை கொண்டது. இன்று இந்த வீடியோவில் தூங்குவதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு இரகசிய நுட்பத்தை பற்றி மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம். இந்த முறையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால், உங்கள் மனநிலை மற்றும் கவனம் மாறும்போது நீங்கள் வாய்ப்புகளை வேறொரு கோணத்தில் கவனிக்கத் தொடங்குவீர்கள். வீடியோவின் இறுதியில் உங்கள் வாழ்வையை புரட்டி போடப் போகும் அந்த 5 நிமிட தூக்க பயிற்சியை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு நொடியும் முக்கியம். ஏனெனில் உங்கள் எதிர்காலம் நீங்கள் இன்றிரவு தூங்கப் போகும் முன் செய்யப்போகும் அந்த மாற்றத்தில்தான் ஒளிந்திருக்கிறது. வாருங்கள், உங்கள் ஆழ்மனதின் எல்லையற்ற சக்தியை ஒன்றாக திறப்போம். ஆழ்மனதின் அறிவியல். சரி, இப்போது நாம் இந்த மாற்றத்தின் பின்னணியில் உள்ள மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இது வெறும் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அல்ல. நமது மூளை என்பது ஒரு மிகப்பெரிய மின்வேதியியல் இயந்திரம். இது 24 மணி நேரமும் வெவ்வேறு அலைவரிசைகளில் இயங்குகிறது. நமது மூளையின் செயல்பாட்டை 4 முக்கிய நிலைகளாக பிரிக்கலாம்: பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா மற்றும் டெல்டா. நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், யோசிக்கிறீர்கள், வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் மூளை பீட்டா நிலையில் இருக்கிறது. இது தர்க்க ரீதியான மற்றும் விழிப்புணர்வு நிலை. ஆல்ஃபா, நீங்கள் சிறிது ஓய்வெடுக்கும் போது அல்லது தியானம் செய்யும் போது உங்கள் மூளை மெதுவாக ஆல்ஃபா நிலைக்கு செல்லும். டெல்டா, நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எந்த கனவுகளும் இல்லாத நிலையில் டெல்டா நிலைக்கு செல்கிறீர்கள். ஆனால் இவற்றிற்கிடையே ஒரு மிக இரகசியமான ஒரு கதவு இருக்கிறது. அதுதான் தீட்டா. நீங்கள் விழிப்பிற்கும் தூக்கத்திற்கும் இடைப்பட்ட அந்த மயக்க நிலையில் இருக்கும்போது, அதாவது அரை தூக்கம் என்று நாம் சொல்வோமே, அந்த தருணத்தை தான் அறிவியலில் ஹைப்னகாஜிக் ஸ்டேட் என்று அழைக்கிறார்கள். இந்த நிலையில் உங்கள் தர்க்க ரீதியான விழிப்பு மனம் மெதுவாக செயலிழந்து ஓய்வெடுக்க தொடங்குகிறது. உங்கள் விழிப்பு மனம் என்பது ஒரு காவலாளியை போன்றது. நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கனவை சொன்னால், உன்னால் இது முடியாது, உன்னிடம் பணம் இல்லையே என்று தர்க்கம் பேசி அதை தடுத்துவிடும். ஆனால் நீங்கள் தூங்கச் செல்லும் அந்த 5 நிமிடங்களில் இந்த காவலாளி தூங்கிவிடுகிறான். அப்போது உங்கள் ஆழ்மனதின் கதவுகள் அகலத் திறக்கப்படுகின்றன. ஆழ்மனம் என்பது ஒரு மிகப்பெரிய எந்திரம் போன்றது. ஆழ்மனம் உணர்ச்சிகளுக்கு மிக விரைவாக பதிலளிக்கும். நிஜம் எது, கற்பனை எது என்றும் தெரியாது. அந்த தருணத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் அதை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அதை நிஜமாக்க துடிக்கும். ஒரு கடற்பஞ்சு எப்படி தண்ணீரை தன்னுள் முழுமையாக உறிஞ்சிக் கொள்கிறதோ, அதுபோல இந்த தீட்டா நிலையில் நீங்கள் போடும் எண்ணங்களை உங்கள் ஆழ்மனம் அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறது. நீங்கள் தூங்கினாலும் உங்கள் ஆழ்மனம் தூங்குவதில்லை. இரவு முழுவதும் தூக்கத்தின் போது உங்கள் மூளை நினைவுகளை சீரமைத்து தகவல்களை செயலாக்கும்.
அதை எப்படி சாதிக்கலாம் என்பதற்கான வழிகளை உங்கள் மூளையில் பதிய வைக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக நம்மில் 90% பேர் இந்த பொன்னான நேரத்தில் என்ன செய்கிறோம்? அன்றைய நாள் அலுவலகத்தில் நடந்த சண்டையை நினைக்கிறோம், யாரிடமாவது கோபப்படுகிறோம், அல்லது எதிர்மறையான செய்திகளை மொபைலில் பார்த்துவிட்டு அதே பதற்றத்துடன் தூங்குகிறோம். இதன் விளைவாக உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் அதே கவலையை செயலாக்கம் செய்கிறது. அதனால்தான் மறுநாள் காலையில் நீங்கள் சோர்வாகவும் நம்பிக்கையற்றவராகவும் விழிக்கிறீர்கள். இதைதான் நாம் மாற்றப் போகிறோம். இந்த நிலையை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதை அடுத்து பார்ப்போம். தூங்கும் முன் செய்யக்கூடாத 3 தவறுகள். தி சைலண்ட் கில்லர்ஸ் ஆஃப் சக்சஸ். இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த 5 நிமிட பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் நீங்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கும் 3 தவறுகளை பற்றி பேச வேண்டும். இந்த தவறுகள் உங்கள் ஆழ்மனதிற்கு விஷம் போன்றது. நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் இந்த 3 விஷயங்களை நீங்கள் தூங்கும் முன் செய்து கொண்டிருந்தால் உங்கள் முன்னேற்றம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். தவறு 1, த டிஜிட்டல் ட்ராப். நம்மில் 95% பேர் செய்யும் முதல் தவறு தூங்குவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை மொபைல் போனை பார்ப்பது. இதில் இருக்கும் ஆபத்து 2 விதமானது. 1, மொபைலிலிருந்து வரும் ப்ளூ லைட் உங்கள் மூளையில் மெலட்டோனின் சுரப்பை குறைத்து உங்கள் தூக்கத்தின் தரத்தை கெடுக்கிறது. 2வது மற்றும் மிக ஆபத்தானது சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கும் செய்திகள். யாரோ ஒருவரின் ஆடம்பர வாழ்க்கை, எங்கோ நடந்த விபத்து அல்லது ஒரு எதிர்மறையான அரசியல் விவாதம். இவற்றை நீங்கள் பார்த்துவிட்டு அப்படியே போனை வைத்துவிட்டு தூங்கும்போது அந்த அரைகுறை தடவல்கள் உங்கள் ஆழ்மனதில் தீட்டா நிலையில் அப்படியே பதிகின்றன. உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் அதே கவலையை செயலாக்கம் செய்கிறது. அதனால்தான் மறுநாள் காலையில் நீங்கள் சோர்வாகவும் நம்பிக்கையற்றவராகவும் விழிக்கிறீர்கள். இதைதான் நாம் மாற்றப் போகிறோம். இந்த நிலையை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதை அடுத்து பார்ப்போம். தவறு 2, எதிர்மறை உரையாடல்கள் மற்றும் சண்டைகள். பல வீடுகளில் நடக்கும் ஒரு வழக்கம் தூங்குவதற்கு முன் அன்றைய நாள் நடந்த கசப்பான சம்பவங்களை பற்றி பேசுவது. இன்று மேனேஜர் என்னை திட்டினார், கடன்காரன் ஃபோன் செய்தான், வீட்டில் பணக்கஷ்டம் இருக்கிறது. நண்பர்களே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் ஒரு கவலையை பற்றி பேசிக்கொண்டே தூங்க சென்றால் உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனக்கு இன்னும் கவலைகளை கொடு, எனக்கு இன்னும் பிரச்சனைகளை கொண்டு வா என்று நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்பதற்கு சமம் இது. கோபமான மனநிலையுடன் நீங்கள் தூங்கினால் உங்கள் உடலும் மனமும் பதற்றத்திலேயே இருக்கும். இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் சீர்குலைக்கும். தவறு 3, நாளை என்ன நடக்குமோ என்ற பயம். த ஃபியர் ஆஃப் டுமாரோ. நாளைய தினத்தை பற்றிய பயம் ஒரு எதிர்மறை பிரார்த்தனை. நாளை என் வேலை போகுமோ, நாளை விபத்து நடக்குமோ என்று பயப்படுபவர்கள் அந்த பயத்தையே ஒரு காட்சியாக தங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்கிறார்கள். ஆழ்மனதிற்கு பயம் என்றால் மிகவும் பிடிக்கும். ஏனெனில் பயம் ஒரு வலிமையான உணர்வு. நீங்கள் எதை பற்றி பயப்படுகிறீர்களோ அதையே உங்கள் காந்த சக்தி ஈர்க்கத் தொடங்கும். இந்த 3 தவறுகளையும் இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் படுக்கை அறை என்பது ஒரு கோவில் போன்றது. அங்கே அமைதியும் நம்பிக்கையும் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த குப்பைகளை உங்கள் மனதிலிருந்து அகற்றினால் மட்டுமே நான் அடுத்து சொல்லப் போகும் அந்த 5 நிமிட பயிற்சியை உங்களால் முழுமையாக செய்ய முடியும். நீங்கள் தயாரா? சரி நண்பர்களே, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த 5 நிமிட மாயாஜால பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் இன்றிரவு படுக்கைக்கு சென்றதும் உங்கள் உடல் தளர்வாக இருக்கும்போது செய்ய போகிறீர்கள். இதை 3 எளிய படிகளாக பிரிப்போம். படி 1, நன்றியுணர்வு. த கிராட்டிடியூட் ரிச்சுவல். 1 நிமிடம். நீங்கள் படுக்கையில் படுத்தவுடன் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் இதயம் துடிப்பதை 1 நிமிடம் கவனியுங்கள். இப்போது இன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து பாருங்கள். அது மிகப்பெரிய விஷயமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு பிடித்த உணவு கிடைத்திருக்கலாம், ஒரு நண்பர் உங்களை அழைத்து நலம் விசாரித்திருக்கலாம், அல்லது இன்று நீங்கள் ஆரோக்கியமாக சுவாசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த 3 விஷயங்களுக்காக நன்றி என்று மனதார சொல்லுங்கள். நீங்கள் எதற்கு நன்றி சொல்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பெருகும் என்பது பிரபஞ்ச விதி. உங்கள் மனநிலை இப்போது குறை சொல்லும் நிலையிலிருந்து நிறைவான நிலைக்கு மாறும். இது உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை அனுப்பும். படி 2, காட்சிப்படுத்துதல்.
மென்டல் மூவி விஷுவலைசேஷன் 2 நிமிடங்கள். உங்கள் மனம் இப்போது அமைதியாக இருக்கும். இப்போது உங்கள் ஒரு முக்கிய இலக்கை நினைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு கார் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது உங்கள் உடல் எடை குறைவதாக இருக்கலாம். அந்த இலக்கு ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது போல கற்பனை செய்யுங்கள். அதை ஒரு தூரத்தில் இருக்கும் காட்சியாக பார்க்காமல் நீங்கள் அந்த இடத்திலேயே இருப்பது போன்றும் உணருங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு புதிய கார் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரின் ஸ்டியரிங்கை நீங்கள் தொடுவது போன்றும், அதன் புதிய வாசனை உங்கள் மூக்கை துளைப்பது போன்றும், உங்கள் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக சிரிப்பது போன்றும் மிக தெளிவாக கற்பனை செய்யுங்கள். மிக முக்கியமாக, அந்த வெற்றியை அடையும் போது உங்கள் மனதில் எழும் அந்த மகிழ்ச்சியை இப்போதே படுக்கையிலேயே உணருங்கள். ஆழ் மனதிற்கு உணர்ச்சிகள்தான் மொழி. நீங்கள் எவ்வளவு அதிகமாக உணர்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அது நிஜமாகும். படி 3. இறுதி உறுதிமொழி, த ஃபைனல் அஃபர்மேஷன். 2 நிமிடங்கள். கண்களை மூடியபடியே நீங்கள் தூக்கத்தின் விளிம்பிற்கு செல்லும் அந்த தருணத்தில் மிக மென்மையான குரலில் அல்லது மனதிற்குள் இந்த உறுதிமொழியை சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன். நான் விரும்பும் வெற்றி என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் முழுமையான நிம்மதியுடன் உறங்குகிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே அந்த மயக்க நிலையில் தூங்கிவிடுங்கள். நீங்கள் சொல்லும் கடைசி வார்த்தைதான் உங்கள் ஆழ் மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் இறுதி உத்தரவு. நீங்கள் தூங்கினாலும் உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் இந்த எண்ணங்களை செயலாக்கம் செய்து மறுநாள் நீங்கள் காலையில் எழும்போது உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றியிருக்கும். நண்பர்களே, இது வெறும் கற்பனை அல்ல. உங்கள் மூளைக்குள் இருக்கும் நரம்பியல் பாதைகளை நீங்கள் மாற்றி அமைக்கிறீர்கள். நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் உணர்வுபூர்வமாக சொல்கிறீர்களோ அதை உங்கள் ஆழ்மனம் உண்மை என்று நம்பத் தொடங்கும். ஒருமுறை அது நம்பிவிட்டால் உங்கள் செயல்களில் கணிசமான மாற்றங்கள் தோன்றத் தொடங்கும். நண்பர்களே, இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு கற்பனை செய்தால் மட்டும் போதுமா? அது எப்படி நிஜமாகும் என்று. இதற்கு பின்னால் ஒரு அற்புதமான உயிரியல் உண்மை இருக்கிறது. உங்கள் மூளையின் தண்டு பகுதியில் RAS என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய நரம்பு தொகுப்பு இருக்கிறது. இந்த RASஇன் வேலை என்னவென்றால் ஒரு வடிகட்டி போல செயல்படுவதுதான். ஒவ்வொரு நொடியும் உங்கள் கண்கள் மற்றும் காதுகள் வழியாக லட்சக்கணக்கான தகவல்கள் உங்கள் மூளைக்கு வருகின்றன. அதில் எதை உங்களுக்கு காட்ட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த RAS தான் முடிவு செய்கிறது. நீங்கள் தூங்குவதற்கு முன் எதை ஆழ்மனதில் விதைக்கிறீர்களோ அதை உங்கள் RAS ஒரு முக்கியமான தகவல் என்று குறித்துக் கொள்ளும். உதாரணமாக, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாடல் கார் வாங்க வேண்டும் என்று தீவிரமாக நினைத்தால் அடுத்த சில நாட்களில் அதே மாடல் கார் சாலையில் போவதை நீங்கள் அடிக்கடி கவனிப்பீர்கள். அந்த கார்கள் முன்னரே அங்கேதான் இருந்தன, ஆனால் இப்போதுதான் உங்கள் RAS அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. அதேபோல்தான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் வெற்றியை பற்றி உங்கள் ஆழ்மனதில் பதிக்கும்போது உங்கள் RAS தூண்டப்பட்டு உங்களை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உங்கள் கண்களுக்கு காட்டத் தொடங்கும். சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுவார்கள். உங்கள் இலக்கை அடைய தேவையான ஐடியாக்கள் திடீரென்று உங்கள் மனதில் தோன்றும். பல வெற்றியாளர்கள், இன்க்ளூடிங் முகமது அலி போன்ற விளையாட்டு வீரர்கள், விஷுவலைசேஷன் போன்ற மனப்பயிற்சிகளை தங்கள் பயிற்சியில் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. உங்கள் கனவை தூக்கத்தில் காண்பது மட்டுமல்ல, தூங்குவதற்கு முன் அதை ஒரு நிஜமாக உணர்வதுதான் வெற்றிக்கான திறவுகோல். நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் உணர்கிறீர்களோ அதை பிரபஞ்சம் உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 5 நிமிட பயிற்சி ஒரு மாயாஜாலம் அல்ல. இது உங்கள் மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை கவனமாக பயன்படுத்தும் ஒரு நடைமுறை. நீங்கள் தூங்குவதற்கு முன் உங்கள் மனதில் விதைக்கும் எண்ணங்கள் உங்கள் கவனத்தையும் உங்கள் முடிவுகளையும் மெதுவாக வடிவமைக்கத் தொடங்கும். இரவு முழுவதும் உங்கள் மூளை நினைவுகளை ஒழுங்குபடுத்தும். மறுநாள் நீங்கள் விழிக்கும்போது நீங்கள் பார்க்கும் உலகம் மாறிவிடாது, ஆனால் அதை நீங்கள் பார்க்கும் விதம் மாற ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். வெற்றி என்பது ஒரே இரவில் நடக்கும் அற்புதமல்ல, அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கும் சிறிய மன தீர்மானங்களின் கூட்டுத்தொகை.
இன்று இரவு நீங்கள் 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்கள் மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் நிரலாக்கத் தொடங்கினால் அது நாளைய உங்கள் செயல்களில் பிரதிபலிக்கும். மனநிலை, கவனம், செயல்கள், முடிவுகள். இந்த சங்கிலியின் முதல் கட்டத்தை நீங்கள் இன்று கட்டுப்படுத்தப் போகிறீர்கள். அடுத்த 21 நாட்களுக்கு இந்த பயிற்சியை முயற்சி செய்து பாருங்கள். மாற்றம் மெதுவாக ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் கவனித்தால் உங்கள் சிந்தனையில், உங்கள் நம்பிக்கையில், உங்கள் தன்னம்பிக்கையில் ஒரு வேறுபாடு தோன்றும். உங்கள் எதிர்காலம் ஒரே பெரிய முடிவால் உருவாகாது. அது இன்றிரவு நீங்கள் எடுக்கும் அந்த 5 நிமிட தீர்மானத்திலிருந்து ஆரம்பிக்கும். இன்று இரவு உங்கள் மனதை நீங்கள் எப்படி நிரப்பப் போகிறீர்கள்? உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் விதைக்கப் போகும் அந்த ஒரு லட்சியம் என்ன? அதை இப்போதே கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். நான் சாதிப்பேன் அல்லது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஏதாவது ஒரு நேர்மறை வாக்கியத்தை எழுதுங்கள். நீங்கள் எழுதும் அந்த வார்த்தை கூட உங்கள் ஆழ்மனதில் பதியக்கூடும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாயாஜாலத்தால் மாற்றப் போவதில்லை. நீங்கள் உங்கள் மனப்பாங்கை மாற்றி அதன் மூலம் உங்கள் செயல்களை மாற்றப் போகிறீர்கள். அதுவே உண்மையான சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையையாவது தந்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இதை பகிருங்கள். நீங்களும் உங்கள் சுற்றமும் ஒன்றாக முன்னேறுவோம். இதுபோன்ற ஆழமான உண்மைகளை தெரிந்து கொள்ள தி ட்ரூத்ஸ் ஆஃப் மைண்ட் தமிழ் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மனதின் ரகசியங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வை நீங்களே செதுக்குங்கள். உங்கள் வெற்றி பயணம் இன்றிரவே தொடங்கட்டும். நன்றி, வணக்கம்.